நான் மாப்பிள்ளை ஒண்ணு ஏண்டி என் மொழிய கைய வச்சுட்டேன். அதுவும் இத்தனை பேர் மத்தியில என்ன நீ அரைஞ்சிட்டலாம். இதுக்கு மேலே உன்னை விடக்கூடாதுடி. உன்ன இப்பவே இதே இடத்துல தூக்கிட்டு போய் என்ன பண்றேன்னு பாருடி. பாருப்பா, அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? இப்படி வயசு பொண்ணு கைய பிடிச்சிக்கிட்டா அந்த பொண்ணு அடிக்காம உன்னை என்ன கொஞ்சம் செய்வான். நீ பண்ணதுல தப்பு அதானே? ஏண்டா நீ பண்ணதுல தப்பு? நீ தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு முறைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, கோவில்ல கூட்டம் கிட்ட கூடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இல்ல தர்மடி வாங்காத சொன்ன கேளு, போயிடு. ஏண்டி என்ன இவங்க எல்லாம் இருக்காங்கன்ற தைரியத்துல கை நீட்டின இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாக்குறேன்டி. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. இந்த கைதனடி என் கண்ணத்தை பதம் பார்த்தது. இப்ப நான் உன்னை பதம் பார்க்க வேணும். போனா போட்டோம் ஒன்னாச்சுன்னு பொறுமையா வந்து பேசணும். ரொம்ப துள்ளுறேன். இனி நீ துள்ளவே முடியாத அளவுக்கு ஆக்கிறேன்டி. அது சரி, பணக்கார வீட்டு பையன் இல்ல, கேப்பாரு யாரும் இல்லன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கு. இங்க ஆம்பளைங்க வேற எவனுங்களும் இல்ல போல இருக்கு. எவனாவது வந்தாவது இவன் என்ன ஏதுன்னு கேட்பானுங்க. அடே விடா, ஐயோ கோவில எல்லாரும் பாத்துக்கிட்டு அப்படியே போறானுங்க. எவனாவது வந்து என்ன ஏதுன்னு கேட்கறானுங்களா? இவனுங்களா ஆம்பளைங்க? அதை சொல்லுங்கக்கா. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா பொம்பளைங்க நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. இவன் பண்ற அராஜகம் இருக்கே. என்ன பத்தி உனக்கு தெரியாது. போன போட்டனே பொறுமையா இருக்கேன். நான் யாரும் என்ன வச்சுக்கேன். கண்ணுக்கு நான் பணத்தை பாத்துக்கேன். கொடுத்தது உனக்கு பத்தல. ஆமாண்டி, நீ கொடுத்தது எனக்கு பத்தல. அதுக்கு பதிலா பல மடங்கு நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். கோவில்ல வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன்னா சும்மா விடுவேன். என்ன சொன்ன? கொடுத்தது பத்தலையா? அதான் கொடுக்க நான் வந்திருக்கேன். என்ன தைரியம் தான் அவன் மேல கைய வைப்பேன். உன்ன என் மேலேயே வட கைய வச்ச உன்னை விட மாட்டேன்டா. உன்னையும் சரி இவளையும் சரி விட மாட்டேன், பாத்துக்க. என்னடி அங்க ஒரே கூட்டமா இருக்கு? இது சண்டை மாதிரி தெரியல. ஆமாங்க, ஒரே கூச்சமா இருக்கே. அப்ப ஏதோ சண்டை தான் நினைக்கிறேன். சரி வா, என்னன்னு பாப்போம். எதுக்கு? நீங்க போய் ஏதாவது தீர்த்து வைக்க போறீங்களா என்ன? என்னடி அப்புறம் ஒரே ப்ராப்ளமா இருக்கலாம். என்ன எதுன்னு பாப்போம் வா. நீங்க சொல்றது சரிதான். சரி வாங்க போய் என்னன்னு பாப்போம். என் மேலேயே வட கைய வச்ச உன்னை விட மாட்டேன்டா. உன்னையும் சரி இவளையும் சரி விட மாட்டேன், பாத்துக்க. நீ என்னடா என்ன விடுறது? இப்ப நான் உன்னை விட்டாதானே? இவ்வளவு தைரியம் இருந்தோம் அவன் மேலே கைய வைப்பேன். அவன் மேல கைய வச்சுட்டு நீ இங்க இருந்து உயிரோட போயிடலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா. நல்லா போட அவனை. ஆமாண்ணா, அவனை விட்டவே விட்டாதப்பா. போட்டு நல்லா சாத்து. கோவில் தனியா ஒரு பொண்ணு நிக்க கூடாதுங்க. கோவில் இல்லையா? அப்பப்பா, எங்கேயும் ஒரு பொண்ணு தனியா வந்துடக்கூடாது. உடனே ரவுடி தலை வந்து வந்துருவாளுங்க. அது இவனை நம்ம நீட்டு தானே பார்த்தோம். இவன் பேர் என்ன? என்னமோ சொன்னானே. என்னம்மா என்னாச்சுங்க? அதிகமா கேக்குறேன். பொண்ணு கிட்ட ரவுடி தலை பண்றாமா? கையை பிடிச்சி இழுத்து ஈவ்டீசிங் பண்றாமா இந்த பையன்? அதான் அந்த பையன் தான் பார்த்து நான் சாத்திட்டு இருக்கான். பொண்ணு தனியா எங்கேயும் போக முடியல. இப்போ கோவிலுக்கு கூட தனியா வர முடியல. அந்த அளவுக்கு இவனுக்கு அராஜகம் தாங்கல. அதான் வச்சு வாங்குறான். கரெக்டா தான் பண்றான். பாடட்டும், அடிச்சு முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் பேசிப்போம். ஐயோ என்னமா சொல்றீங்க? பொண்ணு கிட்ட வம்பு பண்றானுங்களா? இவனுங்களா சும்மாவே விடக்கூடாது. என்னடா இப்போது கொடுத்தது பத்துச்சா? பத்தல சொல்லு, இன்னும் கொடுக்குறேன். இன்னொரு தடவை அவ இல்ல வேற எந்த பொண்ணுகிட்டயாவது வம்பு வச்சுக்கலாம்னு நினைச்சேன். பிச்சர் வராஸ்கர். ஹலோ, என் பேரு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர். ஐயோ உங்க பேர் வர மாட்டேன். ஹலோ என்னடா புரிஞ்சுதோ? நீ எந்த பொண்ணுக்கிட்டயாவது ஏதாவது வம்பு வச்சுக்கிறேன் இதை விட பயங்கரமா கிடைக்கும். ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்ல ஸ்டேஷன்ல கம்பி என்ன வேண்டியது வரும். போடா, இன்னைக்கு எல்லாரும் மத்தியும் அசிங்கப்படுத்திட்டீங்களா? வச்சுக்கிறேன்டா. இன்னொரு தடவை தனியா மாட்டாமலா போயிடுவீங்க. அப்ப இருக்கு உங்களுக்கு. போடா. நல்ல வேலை தம்பி நீ வந்த. இல்லன்னா நீ மட்டும் வரல அந்த பொண்ணு நிலைமை என்ன ஆயிருக்கும்? பாவம் இந்த பொண்ணு. ஆமா தம்பி, நல்ல வேலை நீ வந்த. நாங்க ரொம்ப நேரமா அந்த பொறுக்கை திட்டிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் என்னன்னு கூட கேட்காம கொஞ்சம் கூட அசரவே இல்லை.
ச்சே, இந்த பொண்ணு பாவம். இந்த பொண்ணு கைய பிடிச்சி ஆமா இந்த பொண்ணு எங்க போச்சு? அட, ஆமா என் ஸ்வீட் எங்க போனான்னு தெரியலையே. இவன் எங்க போயிட்டான்? எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாலும். அஜய் அஜய், அட இவரு ஜி, எப்படி இருக்கீங்க ஜி? சரிங்கம்மா, அது பிரச்சனை இல்லைல்ல, நீங்களும் கிளம்புங்கம்மா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கிளம்புங்க. ஆமா தம்பி, சரிப்பா. அந்த பொண்ணு பாவம் நீங்க நல்ல பிரச்சனையை பார்த்து பயந்துச்சு போல இருக்கு. அதான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுச்சு போல. இவ எங்க போனான்னு தெரியலையே. மகாரதிக்கா, வாங்க நம்ம போவோம். ஆமாண்டி, வா போவோம். அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல. நல்ல வேலை இந்த புள்ள வந்தது. இந்த புள்ள வர போய் அந்த பொண்ணு மானம் தப்பிச்சது. இல்லைன்னா என்ன ஆகுது? ஐயோ ஐயோ, நாட்டுக்கு வீட்டுக்கு வீடு இப்படி ஒரு பிள்ளையும் இருக்கு, அப்படி ஒரு பிள்ளையும் இருக்கு. ஆமாக்கா, இதை என்னத்தக்க சொல்றது? நம்ம நாடு அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு. கோவில் கூட பார்க்காம எங்கேயும் ஆராதனை பண்றானுங்க. சரி வாங்க நம்ம போவோம். வாங்க நம்மளும் கிளம்புவோம். நல்ல வேலை இந்த தம்பி வந்தது. இந்த தம்பி மட்டும் வரல, அந்த பொண்ணு கதி என்ன ஆயிருக்கும்? ஐயோ கடவுளே, நம்ம வீட்டு பொண்ணுங்களை நினைச்சா எனக்கு இன்னும் புள்ளைய கிடைக்குதுமா. வாங்கம்மா, நம்ம பொண்ணு அங்க என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியல. முதல்ல போய் பொண்ணு கூட இருப்போம். வாங்கம்மா. அது என்னமோ உண்மடி. நம்ம என்னமோ ஒரு போட்ட புள்ளைய பெற்று வச்சுட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு அவசப்பட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேலை இப்படி ஒரு நல்ல பிள்ளையும் இருக்கு, அப்படி கேடு கட்ட பிள்ளைங்களும் இருக்கு. என்னத்த பண்றது? நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. ஆகவும் இந்த தம்பி விடல. நிம்மதியா அந்த பொண்ணு வீடு போய் சேர்ந்துருக்கோம். வா நம்மளும் போவோம். நம்ம போய் நம்ம பேத்தியை பார்ப்போம். வா. என்னங்க அது, கோவில்ல ஒரு ஹீரோவே மாறிக்கீங்க போல இருக்கு. அட ஏஞ்சி, நீங்க வேற. அப்படிலாம் எதுவும் இல்ல. அட என்ன அஜய், உங்களை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு போறாங்க. ஒரு ஹீரோ மாதிரி வந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. அப்புறம் ஹீரோ தானே நீங்க? ஐயோ ஜி, அப்படின்னா இல்ல. அப்புறம் ஒரு பொண்ணு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? தப்பு இல்லைங்க. வெளியில தான் பண்ணானுங்கன்னு பார்த்தா இப்ப கோவில்ல வந்துட்டானுங்க. அதான் வந்தது கோவம். போத குறிக்க அந்த பொண்ணு கையை வேற பிடிச்சி எடுத்துட்டோம். அதான் விடுவோமா? ஏங்க, இதை நான் மட்டுமா பண்ணுவேன்? நீங்களா இந்த இடத்துல இருந்தாலும் அதை நீங்க பண்ணுவீங்க? ஆமா ஆமா கண்டிப்பா. நீங்க கொடுத்ததை விட டபுள் மடங்கு கொடுப்பாரு. நல்ல வேலை அவன் தப்பிச்சிட்டான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உங்க அடியும் பலமா தான் இருந்தது. நல்லாவே ஃபைட் பண்ணீங்க. சூப்பர். என்ன ஜி, சிஸ்டர் உங்க வைஃபா? அப்படிதாங்க ஊர்ல சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஆமா ஆமா, சிஸ்டர் உங்க வைஃப் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சிஸ்டர் ஜி சும்மா சொல்றாரு, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? ஆமா ஆமா, இவருக்கு விளையாட்டு தனம் ரொம்ப ஜாஸ்தி. விளையாட்டு தனம் மட்டுமா? ரொம்ப தனமும் ஜாஸ்தி இல்ல, அது சொல்லலையே. அவர் இருக்காரு, அவர் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. அப்புறமா பேசிக்கலாமா? ஜி, நம்ம கோவில்ல இருக்கோம். அட நீங்க வேற அஜய், சும்மா அவகிட்ட ரொம்ப பண்ணு. ஆமா, என்ன நீங்க கோவில் பக்கம் வரீங்க? பரவாயில்லையே, கோவிலுக்குள்ள வருவீங்களோ? ஆமா ஆமா. ஸ்வீட்டி பத்தி இவர்கிட்ட சொல்லலாமா? சே, நேற்று தான் பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி சொல்றது? ஆமா ஜி, கோவிலுக்கு வந்தேன், சாமி கும்பிட்டுட்டேன். கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் வந்தேன். நீங்க என்ன கோவிலுக்கு? ஒய்ஃப் கண்டிப்பா போயே ஆகணும்னு சொன்னா அதை கூட்டிட்டு வந்தேன். ஆமா ஆமா, ஒய்ஃப் எல்லாம் சொன்னா கண்டிப்பா கேட்கணும். அவங்க பேச்ச கேட்கல, அப்புறம் நைட்டு கொஞ்சம் திண்டாட்டம் ஆயிடும். அப்படிதானே ஜி? அட ஏன் நீ வேற, இங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து திண்டாட்டம் தான், எப்போதான் கொண்டாட்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜி. என்ன ஜி ரொம்ப சலிப்பா சொல்றீங்க? என்னமோ திண்டாட்டமாவே இருக்கு போல இருக்கேன். ஜெய், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கோவில் இருக்கும் பத்தியா. அதனால இன்னொரு நாள் சொல்றேன். சரிங்க ஜி, இன்னொரு நாள் பொறுமையாவே சொல்லுங்க. எனக்கும் டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன் ஜி. இப்ப வேற எங்க போனாலும் தெரியல, நானும் கிளம்புறேன் ஜி. ஓகே அஜய், கண்டிப்பா இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். ஓகே, நான் கால் பண்றேன். ஆமா ஜி, கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்க கால்காக நான் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா பண்ணுங்க. சாரி ஜி, இன்னைக்கு பேச முடியல, ஒரு எமர்ஜென்சி, நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். அதனால கிளம்புறேன், கோச்சிக்காதீங்க. ஆனா கண்டிப்பா கால் பண்ணுங்க. இல்லையா நானே கால் பண்றேன். நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பேசுவோம். ப்ராப்ளம் அஜய், இன்னொரு நாள் பார்ப்போம். நீ கிளம்பு, ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னா கிளம்பு. ஓகே ஜி, கிளம்புறேன் ஜி. சிஸ்டர் கிளம்புறேன் சிஸ்டர். போயிட்டு வாங்க. அப்புறம் தேங்க்ஸ். அந்த பொண்ணுக்காக ஃபைட் பண்ணதுக்கு அந்த பொண்ணு சார்பா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு போயிட்டு தான் சொன்னாங்க. பாவம் அவ பயந்துட்டா போல இருக்கு. அதனால அந்த பொண்ணு சார்பா நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேட்கட்டும் சிஸ்டர், அவளுக்காக நீங்க எதுக்கு சொல்லணும்? அவ புருஷன் நான் தானே. ஓகே சிஸ்டர், நான் கிளம்புறேன். ஜி, கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க, இன்னொரு நாள் பேசலாம். இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தது, ஆனா ஒரு அர்ஜென்ட் வேலைன்றதால கிளம்புறேன். கோச்சிக்காதீங்க ஜி. இல்ல ஜி, இதுல என்ன இருக்கு, நீ கிளம்பு. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு இனிமே தான் ஃப்ரெண்ட் ஆக போறோம். நேற்று தான் மீட் பண்ண, நேற்று ஒரு நாள் தான் மீட் பண்ணேன். சடனா கூப்பிடலான்னு நினைச்சேன், அவன் நேம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா ஞாபகப்படுத்தி அவன் நேம் அஜய்னு கண்டுபிடிச்சு அப்புறம் தான் கூப்பிட்டேன். ஆமா, என்னால பார்த்தேன். ரொம்ப நல்லவரா இருக்காரு, நல்ல டைப்பா இருக்காருல்ல. ஆமாடி குட்டி, நான் நேற்று இவனை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம தான் நேற்று வேற மூட்ல இருந்தோமா, அதான் நிறைய விஷயத்தை பத்தி பேச முடியல. சும்மா சொன்னேன்டி, நேற்று இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா? ஆமாமா, நேற்று தான் மீட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. நேற்று நம்ம கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. டிரைவர் ஸ்டெப்னியும் எடுத்துட்டு வரணும். ஸ்டெப்னி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த போது அப்ப அஜய் அங்க வந்தோம். அவன் காரும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது பிரேக் டவுன் சொல்ல முடியாது, ஆனா ஏதோ ரிப்பேர்.
அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த ஸ்டெப்னியை கொடுத்து நம்ம காருக்கு போட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஒன்னதான் போகணுமே. நீ ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு. இது மட்டும் இல்லடி குல்பி, அவங்க கிட்ட ஒர்க் பண்ற பத்தனுடைய ஃபேமிலியே டோட்டலா இவங்க டேக் கேர் பண்ணிக்கிறானே. அவன் ரொம்ப குடிகாரன் போல இருக்கு. அவனை அப்படி இப்படின்னு அதட்டி வளர்த்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்து அவன் ஃபேமிலியை இவன் தான் நல்லபடியா டேக் கேர் பண்ணிக்கிறான். இதெல்லாம் கேட்டதும் எனக்கு ஒரு கூஸ் பம்பா இருந்தது, நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது முன்ன மாதிரிதான் குல்பி, எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. இவனை பார்க்கும்போதுலாம் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கு. அப்போ உங்களுக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படிதானே? குல்பி எவ்வளவு நல்ல டைப்பா இருக்கும், இவனை பிடிக்காம இருக்குமா? நேத்து தான் பார்த்தேன். நேத்து பார்க்கும்போதும் சரி இன்னைக்கும் சரி அடுத்தடுத்து அவனை பார்க்க எல்லா இன்சிடென்ட்லுமே அவன் ஏதோ ஒரு ஹெல்பிங் மைண்டோட தான் இருக்கான். அப்படின்னும் போது நமக்கு அவனை பிடிக்காம இருக்குமா? நல்ல டைப்பா இருக்கான்ல, அப்ப கண்டிப்பா பிடிக்கும் இல்லடி. நீங்க சொல்றது சரிதான், நல்லவரா இருக்கார்ல, அப்ப பிடிக்கதான் செய்யும். அதுவும் ஒரு பொண்ணுக்காக நோனு இறங்கி சண்டை போறாரு பாத்தீங்களா, அதுக்காகவே பிடிக்கும். ஏமாமாங்க, இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்னன்னா நல்ல பையன்னு தோணுது. ஏடி அப்படி கேட்கிறேன்? இல்ல, நம்ம பாரதிக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம்ல. இப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஆனா குல்ஃபி நேற்று தாண்டி அவனை பார்த்தேன். அதுக்குள்ள நம்ம ஒரு டெசிஷனுக்கு வர முடியாதுல்ல. அவங்க அதுக்குள்ள வர சொல்லலைங்க, அவரை பத்தி விசாரிங்க. அவர் ஃபேமிலி எப்படி, அவர் எப்படி அப்படின்னு விசாரிங்க. அதுக்கப்புறமா உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை பண்ணுங்க. கரெக்ட் தாண்டி குல்ஃபி, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு அஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாரதிக்கு எப்படி பட்டவங்க மாப்பிளையா வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் அஜய் கிட்ட இருக்கு. ஸோ நீ சொல்ற மாதிரி அஜயை பத்தி விசாரிக்கும், சீக்கிரமே விசாரிக்கிறேன். ஷாரத் கிட்ட சொல்லி முதல் வழி இதுதான். ஷாரத் கிட்ட சொல்லி விசாரிக்கிறதுக்கான வழியை பாக்குறேன். சரிம்மா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? சரிங்க, கிளம்புவோம். இது எங்க போனான்னு தெரியலையே. நாங்க பேசிட்டு இருந்த கேப்ல இது எங்க போனோம்? பூஜா, ஹே ஸ்வீட்டி, எங்கடி இருக்கா? அச்சோ, இவளுக்கு இந்த ஊரே புதுசு. இவளை நான் வெளியில கூட்டிட்டு வரேன்னு இப்படி தொலைச்சிட்டேனே. ஸ்வீட்டி, எங்க இருந்தாலும் வந்துடுடி. ஹே பூஜா, வந்துடுடி. உன்னை காணாம எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, வாடி. அச்சோ, நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். இவளை கூட கூட்டிட்டு போயிருக்கணும். இவளை தனியா விட்டுட்டு போனதான் தப்பு. அவளை கூட்டிட்டு வந்து இப்படி தெரியாத இடத்துல விட்டுட்டேனே. பூஜா சாரிடி. கோவில் முழுக்க தேடியாச்சு, அவளை எங்கேயுமே ஆளை காணும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. டே அஜய், உன்னை என்னன்னு சொல்றது? மறுபடியும் போய் கோவில் ஃபுல்லா தேடுவோமா? ஆமா, அதை விட வேற வழி கிடையாது. பூஜா, போனுக்கு போன் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டேங்கிறான், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏ பூஜா, எங்கடி இருக்க? ப்ளீஸ்டி, எங்க இருந்தாலும் வந்துடி. உன்னால விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடி. ஏ, உன் பிறந்த நாளதுமா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன்டி. இப்படி வந்த இடத்துல உன்னை தொலைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. பூஜா ப்ளீஸ்மா, எங்க இருந்தாலும் வந்துருமா ப்ளீஸ்டி, என்னை தவிக்க விட்டுறாதடி. நான் தேடி தேடி தாளஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன். ஏய் பூஜா, எங்கடி போன? இங்க வாடி. ஏய் பூஜா, எங்கடி போன? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமா? உன்னை நான் தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். எங்கடி போயிட்டேன்? நாங்க பேசிட்டு தானே இருந்தேன், அதுக்குள்ள எங்கடி போன? மாட்டிருப்பியா? என்னடி சொல்ற? என்னடி, என்ன நடந்தது? ஆமா, ஒரு பிரச்சனை இருந்தா இங்க எல்லாம் கூட்ட கூட தாண்டி செய்யும். அது பார்த்து பயந்து வந்துட்டேன். அதானே, அதுக்கெல்லாம் பயப்பட நீ கிடையாது. அதே மாதிரி அந்த ரவுடி பையனையும் வச்சு செஞ்சிருப்பிய. ஏதோ நான் வந்ததால போன அப்புறம் அவனை விட்டுருப்பேன், அப்படிதானே? அதானே, உன்கிட்ட அவன் தப்பிச்சிட்டான்னு சொல்லணும். இல்லன்னா நீ யாரு? என்னையோ பதம் பார்த்தவ தானே, அவளை ஏமாத்துறோம். அப்படிதானே ஸ்வீட்டி? எதிரி முடிஞ்சு போன விஷயம். அப்பா, இப்ப நினைச்சாலும் அந்த அடி அப்பா சுருன்னு ஏறுதுடி. யார் எவன்னு தெரியாம பார்த்தாலும் பளிச்சுன்னு கொடுத்தீங்க. வந்துச்சு பாரு அப்போ ஒரு கோபம். சரி, ஒன்னா சான்ஸ் விட்டுட்டேன். ஆமா, நீ சும்மால கொடுக்கலதான். ஆனா நீ கொடுத்த உதைக்கு அப்புறம் தான் இந்த அஜய்க்கு ஞான உதயமே பிறந்ததுன்னா பாத்துக்கே. ஆமா, அது மறந்துட்டு போய். ஆமா, நீ எதுக்கு அந்த கூட்டத்தை பார்த்து வந்தா?
பயந்து வர ஆள் நீ கிடையாதுதான். ஆனா எதுக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆன? அப்படி கேளுங்க. அந்த கூட்டத்துல எங்க அக்கா மாமா இருந்தாங்க அஜய். என்னடி சொல்ற? உங்க அக்கா மாமாவா? ஆமா, அந்த கூட்டத்துல யாரடி? ஆமா அஜய், அந்த கூட்டத்துல என் அக்கா மாமா இருந்தாங்க. நான் எப்படி சொல்றது, அங்க நிறைய பேர் இருந்தாங்களா, நான் சொன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஸ்வீட்டி, என்னடி சொல்ற? ஆமா, உங்க அக்கா மாமா உன்னை பார்த்தாங்களா? இல்ல அஜய், அவங்க என்ன பார்க்கல. அவங்கள நான் தான் பார்த்தேனே. நல்ல வேளை அவங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் அக்காவும் சரி என் மாமாவும் சரி ரொம்ப புத்திசாலி. நான் எங்க இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க நடந்த பிரச்சனையில அவங்க கண்ணுக்கு நான் தெரியல போல இருக்கு. அதனால நல்ல வேளை அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அடி ஸ்வீட்டி, அதான் உங்க அக்கா மாமா வந்திருக்காங்களா? இதான் நல்ல சமயம்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல. அதுவும் இல்லாம பிறந்த நாள் அதுமா நம்ம விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்னங்க விளையாடுறீங்களா? நான் கேட்டவே சொல்லிருக்கல. வந்தது வராததுமா நான் இந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொன்னேன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம நம்ம விஷயம் இப்ப எப்படி அதெல்லாம் அக்கா மாமா கிட்ட சொல்லும்போது உங்களையும் சேர்த்துல தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு என் பர்த்டேன்னு சொல்லி என்ன 2 பேர் கோவிலுக்கு கூட்டாங்க தெரியுமா? நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு தான் போகணும்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்தேன். ஆனா இங்க நான் கோவில்ல உங்க கூட இருக்கிறத மட்டும் பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் சரியா இருக்காது அஜய். அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அஜய். சரிடி, எனக்கு புரியுது. உடனே வருத்தப்படாத. இங்க பாரு, இன்னைக்கு உன் பர்த்டே. நீ கொஞ்சம் கூட வருத்தமே படக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும்டா. ஓகேவா? நான் சும்மா தான் சொன்னேன். என்ன, உங்க அக்கா மாமா பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ். அந்த கூட்டத்துல யாருன்னு எனக்கு கொஞ்சம் காமிச்சு போயிருக்கலாம். நான் பார்த்து வச்சிருந்தேன்னா ரெண்டாவது அவங்கள நான் ஐஸ் வச்சிருக்கலாம்ல. நிஜமாதிரி சொல்றேன். அப்புறம் என் சகலையை நான் பார்த்து வச்சுட்டா தானே அப்போ என் பொண்டாடி சீக்கிரம் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர முடியும். போதும் போதும். சரி, முதல்ல நீங்க இருந்து கிளம்பலாமா? எனக்கு பயமா இருக்கு. அக்கா மாமா வேற கோவில்ல இருந்து கிளம்புனாங்களா இல்லையான்னு தெரியல. நான் சாரி தலையில போட்டுட்டு வரேன். நம்ம டக்குனு போயிடலாம். நீங்க போய் கார் டோர் ஓபன் பண்ணுங்க. நான் டக்குனு வந்து உட்கார்ந்துறேன். ஐயோ, என் செல்ல குட்டி, கடைசியில உனக்கு இப்படி ஆக்கிட்டேனடி. சரி வா, நம்ம சீக்கிரம் கிளம்புவோம். அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போலாமா? ஐயோ, வேணாம். இதோட நம்ம எங்கேயும் போக வேணாம். இங்க பாருங்க, ஒண்ணு ஃபேக்டரிக்கு போகலாம். இல்லையா என்ன வீட்டுக்கு போயிடலாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னமா, இன்னைக்கு முழுக்க நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிட்டேன். நீ என்னடா உடனே கிளம்பலான்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, எங்க கோவில்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ண தெரியுமா? அவர்கிட்ட கூட சரியா பேச முடியல. நான் உன்ன பார்க்கணும், உன் கூட இருக்கணும்ன்றதுனால அவர்கிட்ட ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ என்னடா வீட்டுக்கு கிளம்ப ஃபேக்டரிக்கு போறேன்றா? ப்ளீஸ் டி, இன்னைக்கு முழுக்க நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்டி. அஜய், நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா எனக்கு கோவில்ல நடந்த இன்சிடென்ட் வச்சு எனக்கு இப்ப பயமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் அக்கா மாமா தெரியற மாதிரியே இருக்கு. இப்ப நம்ம வேற எந்த பிளேஸ்க்கு போனாலும் அங்க அக்கா மாமா வந்துருவாங்களோ பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்குங்க. சரி, இப்போ உனக்கு என்ன, வெளி பிளேஸ்க்கு போனா தானே உங்க அக்கா மாமா வந்துருவாங்கன்னு பயமா இருக்கு? நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. நம்ம நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாமா? இல்ல அது வந்து அஜய். எதுக்கு இப்போ தயங்குறேன்? நான் தானே கூப்பிடுறேன். வா போலாம். அதான் சொல்லல, இன்னைக்கு முழுக்க நான் உன் கூட இருக்கணும். அதே போல நீயும் என் கூட இருக்கணும். ப்ளீஸ்மா, போலாமா? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ரொம்ப ஆசையா இருக்கேன். ப்ளீஸ் போலாமா? இல்ல அது வந்து எனக்கு பயமா இருக்கு. நம்பலாம், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா ப்ளீஸ் போலாமே. சரி. ஸ்வீட்டி, என் சகலையால இன்னைக்கு எனக்கு வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுவானோ? அப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்புறோம். போலாமா? சரி, நீ சீக்கிரம் வா. எனக்கு கார் டோர் ஓபன் பண்ணி வைக்கிறேன். டக்குனு வந்து உட்காரு. ஓகேவா? திருட்டு போட நான் வரேன்னா சொல்ல. அங்க வேற எதுவும் நடக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏதாவது நடந்தது அடிச்சிருவேன் பாத்துக்க. அதை திருட்டு போறேன்னு சொல்லிட்டீரி. திருட்டு போன அதோட வேலையை கரெக்டா பண்ணும். ஓடிய ஸ்வீட்டி, கோவில் ஆச்சாலும் பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கேன், இங்கேயே மச்சன்னு கொடுத்துரும். சரி சரி, அதை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம்ல. நிறைய கொடுத்துறேன். போலாமா? நீ திருட்டு போன நீ ஏதோ ஒரு முடிவுல இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் வேண்டாம் சரியா? அமைதியா சமத்தா இருந்துட்டு கிளம்பிடணும். எப்படி அமைதியா சமத்தா? இருக்கலாமே. அமைதியா தானே இருந்துட்டா போகுது. சரிடி, இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வா போலாம். பெண் பருத்தி நூலெடுத்து வாய் வெடிச்ச பூவெடுத்து நான் அணிஞ்சிட தொடுத்து வச்ச. நம்ம ஏன் அதையே பாரதிக்கு கேட்க கூடாது? அதையே 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த 2-3 வாட்டியும் அவனை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் தானே இருக்கு. சரி, குல்பி சொன்ன மாதிரி அஜய் பத்தின டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவோம். அப்புறமா பாரதிக்கு பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். சரி,
அஜயோட நம்பர் தான் நம்ம கிட்ட இருக்கு, வேற எதுவுமே இல்லையே. சரி, ஷரத்தை விட்டு ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதான்னு கேட்போம், கேட்டு பார்ப்போம். ஷரத், டே ஷரத். சார் கூப்பிட்டீங்களா? ஆமா விஜய், ஷரத் இல்ல, ஷரத்தை தான் கூப்பிட்டேன், நீ வந்திருக்க? சார் மறந்துட்டீங்களா? ஷரத்தை நான் பெங்களூர் பிரான்ச்சுக்கு போயிருக்காங்கல்ல, நீங்க தானே அனுப்புனீங்க, அவர் வரதுக்கு 3 days ஆகுமே. ஆமாண்ணா, டோட்டலாக மறந்துட்டேன். சரி, இப்போ வரதுக்கு 3 days ஆகுமா? 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? என்ன பண்ணலாம், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. சார் ஏதாவது முக்கியமான வேலையா? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார், நான் வேணா பண்றேன். ஆமா விஜு, இது ரொம்ப முக்கியமான வேலை தான். ஷரத் இருந்தா பண்ணிடுவானேன்னு பார்த்தேன். இப்போ உங்ககிட்ட இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்ன சார், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். இல்ல விஜு, இது உனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சார், நமக்குள்ள என்ன இருக்கு, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஓகே விஜு, ஒன்றும் இல்லை, ஒருத்தரை பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தரணும், அது உன்னால முடியுமா? சார் டீட்டெயில்ஸ் தானே சார், அவரோட போட்டோ இருந்தா கொடுங்க, அதை வச்சு என்னால எவ்வளவு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா கலெக்ட் பண்ணி தரேன் சார். போட்டோ போட்டோ அவனோட நம்பர் வாட்ஸ்அப்ல டிபி இருக்கும்ல, கரெக்ட். ஒரு நிமிஷம் இரு விச்சு, நான் அவனோட போட்டோ காட்டுறேன். இந்த போட்டோ வச்சு உன்னால ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பாரு. கண்டிப்பா சார், நீங்க கொடுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் சார். ஓகே விச்சு, ஒரு நிமிஷம் இரு. சரிங்க சார். விச்சு, அது ஓபன் பண்ணி கொடுத்துருக்கல, அந்த போட்டோ தான், அந்த போட்டோவை உன் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கோ. சென்ட் பண்ணிட்டு அவங்கள பத்தின டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாவே கலெக்ட் பண்ணி கொடு. கண்டிப்பா சார், இதோ ஓபன் பண்ணி பாக்குறேன். இவரா? இவர் நம்ம அஜய் சார் ஆச்சு. விச்சு, உனக்கு அஜய் முன்னாடி தெரியுமா? ஆமா சார், இவர் எனக்கு முன்னாடி தெரியும் சார், இவர் பேரு அஜய் சார். ஆமா விச்சு, இவன் பேரு அஜய், அது எனக்கு தெரியும். ஆமா, இவன் எப்படி உனக்கு தெரியும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவன் கேரக்டர் வைஸ் எப்படி? சார் இவர் ரொம்ப நல்ல டைப் சார், என்ன சொல்லணும்னா உங்களை மாதிரி ரொம்ப நல்ல கேரக்டர் சார் இவரு. சொன்ன மாதிரி ஓகே ஆயிடும் போல இருக்கு. அப்போ இவன் ரொம்ப நல்லவன். விச்சு, நீயே சர்டிபிகேட் கொடுத்துட்டியே, ஓகே. எதை வச்சு இவனை நல்லவன் சொல்ற? அது அது ஒண்ணும் இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்தாங்க, அவங்கள இவர் தான் சார் காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணது இவரோட தம்பி தான். ஆனா தான் தம்பின்னு கூட பார்க்காம இவரு என்ன பனிஷ்மெண்ட் தரணுமோ கரெக்டா பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டாரு சார். இப்ப சொல்லுங்க சார், இவர் நல்ல டைப் தானே? நான் சொன்னது கரெக்ட் தானே சார்? ஆமா விச்சு, நானும் இவனை 2-3 வாட்டி பார்த்துட்டேன், அந்த 2-3 வாட்டியும் இவனோட நல்ல டைப் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. இதோ நீயும் சொல்லிட்டியே, அப்போ கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இல்ல சார், ஆமா உங்களுக்கு எப்படி அஜய் சார் தெரியும்? என்ன சார் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? எனக்கு புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். அது ஒண்ணு இல்ல விச்சு, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அஜய் பத்தின டீடைல்ஸ் கேட்டேன். அவன் டீடைல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கேரக்டர் வைஸ் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அவனோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வீடு மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து உடனே போய் என்ன எதுன்னு பேச வேண்டியதான். என்ன சார், என்ன பேச போறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் விச்சு, அதை சொன்னா நீயே கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். அப்படியா? என்ன சார், என்ன விஷயம்? எனக்கும் சொல்லுங்க சார், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன விஷயம் ஊருக்கு சொல்லலாம்ல? அது ஒண்ணும் இல்ல விச்சு, அஜய் இருக்கால, அஜயோட கேரக்டர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நம்ம பாதிக்கு பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன். சரிதானே? என்ன விஷயம் அமைதியாயிட்டா? நான் சொல்றது சரிதானே? நீயும் அஜய் பத்தி நல்ல விதமா தான் சொல்ற, நான் பார்த்த வரைக்கும் அஜய் நல்ல டைப்பா தான் இருக்கான். அதான் அஜய் பாதிக்கு பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன். என்ன விஷயம், நீ என்ன சொல்ற? ஆமா சார், பாரதிக்கு கண்டிப்பா இவர் மேட்ச் ஆவார் சார். நீங்க எடுத்த முடிவு கரெக்டு தான் சார். நீங்க எடுத்த முடிவு தப்பா ஆகுமா? கரெக்டு தான் சார். டேய் விச்சு, தப்பா சொல்ற, இந்த முடிவு என்னோடது கிடையாது, நிலா குட்டியோட தான். அவதான் அஜய பார்த்ததும் பாரதிக்கு பேசி முடிச்சிடலாமான்னு கேட்டான். அதை வச்சுதான் நான் அஜயோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொன்னேன். நிலா குட்டியா சார்? அப்போ இன்னும் சரியா தான் சார் இருக்கும். அவ ஒரு முடிவு எடுத்தா அது கண்டிப்பா கரெக்டா தான் சார் இருக்கும். நீங்க அஜய் சாரையே பேசி முடிக்கலாம் சார். பாரதி கிட்ட கேட்டுட்டீங்களா? கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லாட்டி கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவான். இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பா இந்த போட்டோவை காமிச்சு இல்லாட்டி கிட்ட கேட்ட வேண்டியதுதான். டேய், பாரதிக்கு கண்டிப்பா சூட் ஆமாம்ல இவன்? ஆமா சார், அதெல்லாம் கண்டிப்பா மேட்ச் ஆவார் சார். நம்ம பாரதிக்கு ஏத்த மாப்பிள்ள தான் சார்.
சரி, அப்ப இன்னைக்கு எப்படி பாதிக்கிட்ட பேசிடுவோமா? ம், ஆமா சார். நீங்க போய் பேசிடுங்க சார். அதான் சரியா வரும். நீங்க பேசுங்க சார். வேணாம், பாரதிக்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அஜய் கிட்ட பேசணும். அஜய் என்ன சொல்றான்னு தெரியல. நானும் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. எல்லாமே நல்லதா நடந்தா சந்தோஷம் தான். சரி சார், தேங்க்ஸ் வச்சு. ஐயோ சார், எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? என் வேலையை நீ ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டேன். இவனை பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். அப்புறம் இவன் கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இதோ நீயே சொல்லிட்டியே அவன் நல்ல கேரக்டர்னு. எனக்கு யார் சொல்றாங்களோ இல்லையோ, நீ சொல்லிட்ட பாரு. அதனாலயே நான் கண்ணை முடிக்கிட்டு அஜய் ஓகே பண்ணிட்டேன். அப்படியா சார்? ஆ, சரிங்க சார். உங்க அக்காவுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இப்படி ஒரு ஐடியாவே இல்லை. உங்க அக்கா தான் இப்படி பண்ணா என்னன்னு கேட்டான். சரி, உங்ககிட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ அவனை பத்தி நல்ல விதமாவே சொல்லிட்ட. அப்போ எனக்கு நிலாவும் சரி நீயும் சரி 2 பேரும் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்களா? இதுவே போதும். மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் சார். த்ரெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை ஒரு பாயிண்ட் செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் போயிட்டு அதை பாக்குறேன் சார். ஆமாடா விச்சு, நீ போய் முதல்ல அதை பாரு. நம்ம இதை பத்தி ஈவினிங் வீட்டில் போய் பேசிப்போம். சரியா? ஆ, சரிங்க சார், நான் போறேன். நீலா குட்டி, நீ ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது கண்டிப்பா சரியா தான் இருக்கும். ரொம்ப நல்ல முடிவு நீலா குட்டி. மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்புட வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ற. உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல. எனக்காக உருக எனக்காக திருக வழிபாத நிலவா நீ வேணும் எடுக. அட, ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடிச்சாதான் கால் பண்ணுது. ஹலோ, சொல்லி குடிச்சாதான் என்ன? ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த பக்கம் போன் வருது. அர்ஜுன், ஆமா, நீ போன் பண்ண பார்த்தா நீ பண்ணவே மாட்டேங்கிற. டெய்லியும் சப்பியை மட்டும் தான் பாத்துட்டு இருக்க. ஆமா, உனக்கு என் ஞாபகம் இருக்கா இல்லையாடா? ஏ லூசு, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. தினமும் என் குல்பி சொல்லிட்டு தான் இருக்கான். ஆமா, என்ன ஸ்கூல்ல வேற ஏதாவது படம்லாம் ஓடுதாமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அது சப்பி தெரியாம சொல்றாங்க. அது ஒரு பெரிய கதை. அதை உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப நமக்கு அது வேண்டாம். நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயமா உனக்கு கால் பண்ணேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அர்ஜுன், ஈவினிங் ஃப்ரீயா? புரியுதாமா? ஏன் என்ன? அப்ப ஓகே. ஈவினிங் ஸ்கூல் விட்டதும் சப்பியோட நான் உங்க வீட்டுக்கு வரேன். சரியா? எது என்ன விஷயம் அது சொல்லு. நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? விஷயம் என்னன்னு சொன்னா வீட்டுக்கு வரணுமா என்ன? அப்படி இல்லம்மா, நீ வந்து ஏதாவது வில்லத்தனத்தோட வருவியே, அதான் கேக்குறேன். ஏதாவது வில்லங்கத்தை வச்சிருக்கியா? எதுவா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடு. சொல்லவே இல்ல. இது ஒரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம். அதுக்காக தான் நான் ஏதோ நேர்ல வந்து பேசுறேனே. இதெல்லாம் போன்ல பேசக்கூடிய விஷயம் கிடையாது. நான் நேர்ல வந்து பேசுறேன்டா. இது ரொம்ப நாளா உங்ககிட்ட பேச நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கா நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. அதான் இன்னைக்கு எப்படியாவது பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பாரு, நீ முக்கியமான விஷயம் சொல்றியே, அப்ப ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சரி, ஓகேமா, ஈவினிங் வா பேசுவோம். ஓகே. நான் வரதுக்கு முன்னாடி ஆன்ட்டி கிட்ட சொல்லி பால் கொல்கட்டை செய்ய சொல்லுடா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆன்ட்டி செஞ்சா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வைக்க சொல்லு. அப்படி முக்கியமான விஷயத்தை பத்தி பேசவே இல்ல. பால் கொல்கட்டை சாப்பிட வர அதே அது ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டு போலாமே. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது நல்ல விஷயம் வேற. ஸ்வீட்டோட சொல்லணும்ல. அதுக்கு தான் பால் கொல்கட்டை செய்ய சொன்னேன். செஞ்சு வைங்க. ஓகே வாமா. வாங்கிட்டு வந்தா அதான் ரூம்ல தானே இருக்கும். இத இப்போ நானே என் கையால உனக்கு வச்சு விட போறேன். மாமன அழக்கணும் அழக்கணும் உடம்போக்கு பாக்குறது முட்டை கண்ணு மல்லிகைப்பூ. ஐ லவ் யூ. எதுக்கு இப்ப பயப்படுறேன்? நீங்க பாரு, நான் இருக்கேன்ல. ப்ளீஸ், இப்ப இங்க யாரும் இல்ல. நீ என்னோட மட்டும் தானே இருக்கும். நம்ம இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தோமா? என்னோட உயிர் நீனு. அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுட்டு நிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல. அப்படின்னா மேல பார்த்துட்டே இருந்தனும் திடீர்னு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. பொண்டாட்டி ஞாபகம் வந்தும் சாட்சியமா இருக்கு. அதை என் குல்பி கிட்ட சொல்றதுக்காக தான் ரொம்ப சந்தோஷமா ஆவலா ஓடி வந்தேன்டி. நீ என்ன சந்தோஷமான விஷயம் என்ன? எனக்கு சொல்லுங்க மாமாங்க. அந்த முக்கியமான விஷயத்தை இப்ப நான் சொல்லணும், அப்படிதானே? அதேதான் சொல்லுங்க மாமாங்க. சொல்லலாம். எனக்கு என் மைண்ட் நார்மல் ஆகிறதுக்கு நீ ஏதாவது காரணமே வந்தினாதான் என்னால அந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல முடியும். கொடுத்தாலும் ஓகே தான். அன்னத்துல கூட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்கிறேன்.
சொல்லுடி, நீ ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பெருசா தெரியும். ஏய் கூடுடி, இங்கதான் யாரும் இல்லைல்ல. போங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன். கூடுடி. ஆமாங்க. நான் ஆமாங்க. நீங்க ஒண்ணுதானே கேட்டீங்க. எப்பதான் எனக்கு கிடைக்கும்னு தெரியல. ஏக்கமா இருக்கேன்டி. போயிடுவா. ஆமாங்க. அதெல்லாம் போக கூடாது. விஷயத்த சொல்லுங்க. இது சந்தோஷமா இது அஜய் பத்தி அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு. அஜயும் அவனை பத்தி விஜயும் அஜய் பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நிறைய நல்ல விஷயமா தான் சொன்னானே. கீத்து வந்துட்டாரா? சரிங்க மாமாங்க. நீங்க பேசிட்டு இருங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். பாரதிக்கு ஒரு நல்ல பையன் இருக்கான். அதான் அந்த அதுவும் இன்னைக்குதான் பார்த்துட்டு வந்தேன். நீ இது கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தா கூட நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ஆனா நான் இப்போதாம்மா அவளுக்கு ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? நீ எப்படி பாரதி மேல பாசம் வச்சிருக்கியோ அதை விட டபுள் மடங்கு. தங்கச்சியால என்ன இந்த அளவுக்கு பாத்துக்கிறானோ அப்போ கட்டிக்க போற பொண்ணு எப்படி பாத்துப்பான்? அவன் பாரதி போட்டோ வச்சுட்டு ஒரு நாளும் ரொம்ப காஃபி வேண்டாம் இருக்கட்டும். கீர்த்தும், நம்ம பேசுறது வேற. இப்ப எதுக்கு நீ காஃபி வேணாம்னு சொல்ற? இங்க பாரு கீர்த்தும், நான் உனக்காக இதை ஓகேன்னு சொல்ல முடியாதுமா. நான் தான் சொன்னேன்ல, பாரதி வேறல்ல, அது மட்டும் இல்ல, என் அண்ணன் உண்மையாவே ரொம்ப நல்லவன். அர்ஜுன் மாதிரி அவனும் ரொம்ப நல்லவன். என் அண்ணனோட போட்டோ காட்டுறேன் பாருன்னு சொல்றேன், அதுக்கு கூட அவன் வேண்டான்னு சொல்றான். பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். இவன் பார்க்காம டிசைட் பண்றான். சபி, நீங்களாவது சொல்லுங்களேன். என் அண்ணன் உண்மையிலே ரொம்ப நல்லவன்.